Dear students, இந்த வீடியோவில் மேத்தமேட்டிக்ஸ் 1 நவம்பர் 2025 எக்ஸாமை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நவம்பர் 2025க்கு நமக்கு இன்னும் 1 மந்த் இருக்குது. இந்த 1 மந்த் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக இந்த பேப்பரை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயமாக இருக்குது, சப்ஜெக்டே டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபெயில் ஆயிடுவோம்னு நினைக்கிறோம் அப்படிலாம் இருக்குது. பட் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். மேத்தமேட்டிக்ஸ் 1 வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் 2 சாப்டரை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக இதில் வந்து பேப்பரை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம எந்த சாப்டருக்கு கொடுக்கணும், இது வந்து சிலபஸில் இருக்கிற சாப்டர் கிடையாது. நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால முன்னாடி இந்த சாப்டரை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த சாப்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா மேட்ரிசஸ், இந்த சாப்டருக்கு நம்ம ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கலாம். ஏன் இது கொடுக்குறோன்னா இது சிம்பிளாகவும் இருக்கும், நம்ம டாபிக்ஸும் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. இதுலேருந்து 10 மார்க்கில் நமக்கு டெஃபினட்டாக கேலி ஹாமில்டன் தான் வரப்போகுது. ஸோ கேலி ஹாமில்டனில் ஒரு 4-5 சம்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கேலி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணி வெரிஃபிகேஷன், வெரிஃபை வரலாம், ஏ இன்வர்ஸ் வரலாம், இல்லை A power 4 வரலாம். இது நமக்கு ஒரு 10 மார்க் கொஷினாக இருக்கும். அடுத்தது இந்த சாப்டர்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஆர்த்தோ. இதில் இருக்கிறதே ரொம்ப லிமிட்டட் டாபிக் தான், ஸோ கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். ஆர்த்தோகனல் இருக்குது, யூனிட்டரி, சிமெட்ரிக் இருக்கு, ஸ்கியூ சிமெட்ரிக், அப்புறம் அது 2 காம்பினேஷனும் இருக்கு, சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக். அதே மாதிரி ஹெர்மிஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன். இப்போ இந்த டாபிக்லேருந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒரு கொஷின் பேப்பர், ஒரு மாடலுக்கு ஒரு கொஷின் பேப்பர் காட்டுறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு 4 கொஷின் பேப்பர், இந்த சப்ஜெக்ட் கோடில் இருக்கிற 4 கொஷின் பேப்பர் அட்டாச் பண்ணிப்போய் நீங்கள் அதை ஒரு இதுக்கு எடுத்துக்கலாம், வெரிஃபை பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு கொஷின் நம்பர் 2 மார்க்ஸில் டிஃபைன் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னு கொஷின் நம்பர் 3 அண்ட் கொஷின் நம்பர் 4 வந்து ஷோ தட் த மேட்ரிக்ஸ் இஸ் கியூ சிமெட்ரிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 மார்க் இதில் 2 மார்க்கில் கவர் ஆயிடுச்சு. அடுத்தது கொஷின் நம்பர், ஓகே நமக்கு வேறு எந்த கொஷினும் அதில் கேட்கல. ஓகே, 2 கொஸ்டின் நமக்கு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துக்கலாம், 4 மார்க் எடுத்துக்கலாம். ஒரு கொஷின் பேப்பரில் 2 மார்க்கில் 2 வச்சு 4 மார்க்குக்கு இதில் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்ட் பியில் ஒரு சாப்டர்லேருந்து ஒரு கொஷின்ஸ் இருக்கும். கொஷின் நம்பர் 13 சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் இருக்குது, 14 மேட்ரிசஸ், 15 வந்து நியூமரிக்கல்லேருந்து ஒரு கொஸ்டின், 16 வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி, 17th டிஃப்ரென்ஷியல். இது கான்ஸ்டண்ட்டாக இந்த ஆர்டரில் தான் இருக்கும். 18th and 19th கொஸ்டின் வந்து இதை எந்த சாப்டர்லேருந்து வேணால் கேட்டிருக்கலாம். அந்த 2 எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது ஒரு சாப்டர் 2 சாப்டருக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் இயர் நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பரில் மேட்ரிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் ஒரு கொஸ்டினும், கொஸ்டின் நம்பர் 14 ஆர்த்தோகனலும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மொத்தம் ஒரு 5 மார்க்காகவும் இருக்கலாம், இல்லை 10 மார்க்கும் நமக்கு அதுலேருந்து கவர் ஆகலாம். அண்ட் டெஃபினட்டாக ஒரு 10 மார்க் கொஷின் இருக்கும். அந்த 10 மார்க் கொஷின் கேலி ஹாமில்டன்லேருந்து தான் இருக்கும். இதுவும் ஒரு சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் தான் இருக்கும். ஸோ இந்த சாப்டர்லேருந்து நம்ம கேட்க போகிற கொஷின் கேலி ஹாமில்டன். அப்போது இதில் ஒரு 10 மார்க் வந்துடும். இப்போ டோட்டலாக இந்த மார்க்ஸை நம்ம எடுத்து பார்க்கும்போதே, போன வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது 24 மார்க் இதுலேருந்து வந்துடும். ஸோ 24 மார்க் வரலாம், இல்லைன்னா 19 மார்க் வரலாம் இதுலேருந்து நமக்கு. ஸோ 19 வந்தால் கூட பாஸ் மார்க் 30ன்றதுனால இதுலேருந்தே நமக்கு 19 மார்க் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டராக எப்பயுமே யூனிட் 1 மேட்ரிசஸை வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் சாப்டர் நம்ம எதை கவர் பண்ணலான்னா யூனிட் 2க்கு நியூமரிக்கல் மெத்தட்ஸ். ஏன்னா இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட முடியும். இதுலேயும் லிமிட்டட் டாபிக் தான் இருக்குது நமக்கு. நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட், இதுலேயே பேக்வேர்ட். அவங்க கேட்கலன்னா நம்ம எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம், ஃபார்வேர்டும் யூஸ் பண்ணலாம், பேக்வேர்டும் யூஸ் பண்ணலாம். செகண்டு லெக்ரான்ஜஸ். இந்த ஃபார்வர்ட் பேக்வேர்டில் ஃபார்மிங் பாலினாமியலும் இருக்கும் நமக்கு. ஸோ ஃபார்மிங் பாலினாமியல் இல்லைனா ஃபைண்டிங் வேல்யூஸ் யூஸிங் ஃபார்வர்ட் ஆர் பேக்வேர்ட். செகண்ட் டாபிக் லெக்ரான்ஜஸ் அண்ட் தேர்ட் டாபிக் நியூட்டன்-ராப்சன் மெத்தட். நியூட்டன்-ராப்சன் மெத்தட். இது மொத்தமே நமக்கு 3 சப்டிவிஷன் தான் இருக்குது. இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸில் நமக்கு
ஃபிஃப்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் ரெண்டுமே வந்து ரெண்டுமே நியூமரிக்கல் மெத்தட்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இதுலேயும் 2 எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருக்கும் நமக்கு 11 and 12. அந்த 11 and 12லையும் ஒரு கொஸ்டின் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் 11 கேட்டிருக்காங்க. அப்போ 6 மார்க்கு நியூமரிக்கல்லேருந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 5 மார்க்குக்கு வரும்போது பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது நியூட்டன்ஸ் ஃபார்வர்டா பேக்வேர்டான்னு கொடுக்கல, நம்ம தான் டேட்டாலேருந்து கண்டுபிடிக்கணும். இது நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு. 15th கொஸ்டின் ஒரு 5 மார்க் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 10 மார்க் இருக்குது. 10 மார்க்கில் நியூட்டன் ராப்சன் இருக்குது. ஸோ கொஸ்டின் வந்து எது வேணாலும் 5 மார்க்லேயும் வரலாம், எந்த கொஸ்டின் வேணாலும் 10 மார்க்லேயும் வரலாம். ஸோ இதுதான் 5 மார்க்கில் வரும், இது 10 மார்க்கில் வரும்னு நியூமரிக்கலில் சொல்ல முடியாது. பட் மேட்ரிசஸில் சொல்லலாம், கேலி ஹாமில்டன் 10 மார்க்கில் வரும்னு. பட் இந்த டாப்பிக்கில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்கேயுமே நமக்கு 19 மார்க்குக்கு கவர் ஆயிருக்கு. ஒரு 2 மார்க் அதிகமாக வரும்போது 21 மார்க்கு. பட் கன்ஃபார்மாக 19 மார்க் இங்கேருந்து வரும். இப்போ இந்த 2 சாப்டர் நம்ம தரவாக எழுதினாலே 19 + 19 38 மார்க்கு. பாஸ் மார்க்குக்கு எனக்கு இந்த 2 சாப்டரே போதும். பட் நம்ம ஏதாவது எரர், நம்ம ஹியூமன் எரர் ஏதாவது இருந்து சம தப்பாகிறதுக்காக யூனிட் 3க்கு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். இப்போ யூனிட் 3ல வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க? ட்ரிக்னாமெண்ட்ரி ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ட்ரிக்னாமெண்ட்ரி எடுத்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியல் ஈஸின்னு ஃபீல் பண்ணுறவங்க டிஃப்ரென்ஷியல் எடுத்துக்கலாம். பட் இப்போ எனக்கு வந்து டிஃப்ரென்ஷியல் படித்தா ஈஸி, ஏன்னா அதுலேயும் லிமிட்டட் டாபிக் தான் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியலில் லிமிட்டட் டாபிக் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸியானது. இதில் ஜெக்கோபி வந்து நமக்கு 2 மார்க்லேயும் வரலாம், 5 மார்க்லேயும் வரலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 மார்க்கில் ஜெக்கோபி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஜெக்கோபி இருக்குது. செகண்ட் சக்சஸிவ் டிஃப்ரென்ஷியேஷன், அடுத்தடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு nth டெரிவேட்டிவ். nth டெரிவேட்டிவ்லாம் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி சம் தான் இருக்கும். கொஞ்சம் டிரைவ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற சம் சால்வ் பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபோர்த் டாபிக் லெப்னிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெப்னிட்ஸும் மேக்ஸிமா மினிமாவும் எனக்கு எப்படியுமே 10 மார்க்கில் இருக்கும். மேக்ஸிமா அண்ட் மினிமா. இப்போ இந்த 3 டாபிக்லேயும் டிஃபிகல்ட்டாகவும் வரலாம், ஈஸியாகவும் வரலாம். பட் நம்ம வந்து சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இது வந்து லிமிட்டடாக 5 டாபிக்ஸ் தான் இருக்குன்றதுனால இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. இந்த ஆர்டரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜெக்கோபி வெரி சிம்பிள், அது 2 மார்க் இல்லைனா 5 மார்க்கில் வரலாம். தென் சக்ஸசிவ் 2 மார்க்கில் தான் வரும். nth டெரிவேட்டிவ் சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக y = x + b அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது 2 மார்க்லேயும் இல்லைனா 5 மார்க்லேயும் வரும். லெப்னிட்ஸும் மேக்ஸிமா மினிமாவும் 10 மார்க்கில் வரும். ஸோ கொஷின் பேப்பரில் பாருங்கள், நம்ம 5 மார்க் கொஷினில் nth டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. அண்ட் 10 மார்க் கொஷினில் மேக்ஸிமா மினிமா கேட்டிருக்காங்க. 24 கொஷின் நம்பர் 24ல் மேக்ஸ். இது வந்து லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர். இதுவே நவம்பர் 2024 கொஷின் பேப்பர் எடுத்தா, இந்த சிலபஸ் ஸ்டார்ட் பண்ண 2023 கொஷின் பேப்பர் எடுக்கும்போது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுலேயும் எப்படி கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஒரு மேட்ரிசஸ் இருக்குது 5 மார்க்கில், ஒரு நியூமரிக்கல். டெஃபினட்டாக ஒரு மேட்ரிசஸ் ஒரு நியூமரிக்கல் 5 மார்க்கில் இருக்கும், இல்லாமல் இருக்க சான்ஸே கிடையாது. அண்ட் இங்கேயும் nth டெரிவேட்டிவ் 5 மார்க்கில் இருக்குது. அண்ட் 10 மார்க் வரும்போது கேலி ஹாமில்டன் ஒரு 10 மார்க்கு, நியூட்டன் ராப்சன் ஒரு 10 மார்க்கு. அண்ட் தென் இங்கே லெப்னிட்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 24ல் லெப்னிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெப்னிட்ஸும் வரலாம், மேக்ஸிமா மினிமாவும் வரலாம். ரெண்டுத்துல எதை வேணால் நம்ம 10 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. 3rd சாப்டர் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது வச்சுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு 2 வந்து இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணுறது தான் பேப்பர் கிளியர் பண்ணுறதுக்கான ஈஸி ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது ட்ரிக்னாமெண்ட்ரியில் நமக்கு எக்ஸ்பேன்ஷனும் இருக்குது. எக்ஸ்பேன்ஷனே 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். எக்ஸ்பேன்ஷனில் we have 3 types. ஸோ சைன் பவர் n தீட்டா, காஸ் பவர் n தீட்டா இந்த ஃபார்மேட்டும் இருக்குது. சைன் n தீட்டா, காஸ் n தீட்டா, டேன் n தீட்டா இந்த ஃபார்முலாவும் இருக்குது. அடுத்தது சைன் தீட்டா, காஸ் தீட்டா இந்த 3 ஃபார்மேட் இருக்குது. பட் கொஷின் பேப்பர் நவம்பர் 23, நவம்பர் 24 எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் இல்லை. இது வந்து 5 மார்க் கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இது எக்ஸ்பேன்ஷன் பார்ட்டு, இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அடுத்த பார்ட் வந்து ப்ரூவ்
ப்ரூவ் தட் பார்ட் வந்து நிறைய ஹைப்பர்போலிக், இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இருக்கும். ஹைப்பர்போலிக், இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் இதெல்லாம் புக்கில் இருக்கிற சம், நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருக்கிற அந்த புக்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதில் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஈஸினா இதை தேர்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, டிஃப்ரென்ஷியல் கஷ்டமாக இருந்தால் ஃபோர்த்துக்கு அதை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் டாபிக் நமக்கு யூனிட் 5 சீரீஸ். சீரீஸில் நமக்கு பைனாமியல் சீரீஸ், எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் logarithmic series. ஓகே, இப்போ இதுல 3 டாபிக் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனால் கொஷின்ஸ் வந்து ட்விஸ்டடாக வந்ததுன்னா அது சால்வ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 5 டாப்பிக்குமே ஆர்டரில் எழுதி எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. பாஸ் ஆகணும், எங்களுக்கு பாஸ் ஆகுறதே பயமாக இருக்குது அப்படின்னு நான் சில ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பாஸ் ஆகிறதுக்கே பயமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் மேட்ரிசஸ் கம்ப்ளீட்டாக தரவு பண்ண உடனே நியூமரிக்கல் மெத்தட்ஸ் போங்க. நியூமரிக்கல் மெத்தட்ஸ் தரவு ஆனதுக்கப்புறம் இந்த 4 கொஷின் பேப்பரில் இருக்கிற 2 மார்க்ஸும் எழுதி கிளியராக படிச்சுக்கோங்க. எல்லா 2 மார்க்கையுமே எழுதி வச்சு படிங்க. 4 கொஷின் பேப்பர் இன்டூ 12 48 கொஷின்ஸ் இருக்குது அதுலேயே. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய கொஷின்ஸ் அதுலேயே கவர் ஆயிரும். ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து நம்ம ஒரு 5-6 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இது போதும் நமக்கு இந்த பேப்பர் கிளியர் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கேளுங்க, உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன்.